எல்லாருக்கும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது தனியாக ஒரு பிஸ்னஸோ தனி சோர்ஸ் இன்கம் இருக்கணும், ஒரு ஜாப் பார்த்துட்டு இருக்க இன்னொரு இன்கம் இருக்கணும், இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இப்படி நிறைய தாட்ஸ் இருக்கும். ஏன்னா லைஃப்பில் எப்படியாவது முன்னேறிடலாமா, எப்படியாவது நம்மளுக்கு ஒரு வீடு வாங்கிடலாமா, எப்படியாவது நம்ம வீட்டில் இருக்கவங்கள சந்தோஷமா வச்சிருக்கலாம்ன்ற அந்த எண்ணத்தினால. ஆனால் நிறைய பேரால் ஒரு பிஸ்னஸோ ஏதாவது ஆரம்பிக்கணும்னா அவங்களால செய்யவே முடியல. ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? செய்யலாம்னு நினைப்பாங்க, முடியாது. ஆனால் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க, அடுத்த இதுக்கு போய் இது பண்ணலாம், பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா மெயினா அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன். அவங்களுக்கு வந்து மந்தானா ஒரு 30ஆம் தேதி 31ஆம் தேதி 1ஆம் தேதி மார்னிங் ஆச்சுன்னா சேலரி அக்கௌண்ட்ல வருது, கையில நம்ம சேலரி கிடைக்குது, இதை நம்ம வீட்டில் கொடுத்தோம்னா வாடகை சாப்பாடு மித்தெல்லாம் கரெக்டாக போகுது, கடன் கட்டிடுறோம். இதுல போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அடுத்த மாசம் நம்ம என்ன செய்வோம் இப்படின்னு யோசிக்கிறனால உங்களால அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு உங்களால அடுத்த வேலையை செய்ய முடியல. டிஸ்கம்ஃபர்ட் ஆயிருமோ, லைஃப் ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருமோ, நம்மளால கொலாப்ஸ் ஆயிடுமோ, நம்ம லைஃப் கொலாப்ஸ் ஆயிடுமோ, இல்லை வீட்டில் இருக்கவங்களாம் தப்பா நினைப்பாங்களோ, அப்படி இப்படின்னு பல எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள வரனால உங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. அதான் ரியாலிட்டி. ஒரு வீடு வாங்கணும்னா நிச்சயமா ஹோம் லோன் போகணும், அதுக்கு மாசம் மாசம் கட்டணும், அதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஆனா அது போனோம்னா நம்ம சேலரி பத்துமா, அது பத்துமா, நம்ம வீட்டில் எப்படி அடுத்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எப்படி கட்டுறது, இமிடியட் மெடிசின்ஸ்க்கு என்ன பண்ண, இப்படி யோசிக்கிறனால எந்த விஷயத்தையும் நம்மளுக்கு தேவையான ஒரு வீடை சொந்தமா வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தடையா இருக்கிறது இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறனால. கம்ஃபர்ட் ஜோன்னா நம்ம மாசம் மாசம் அந்த பிரச்சனையே நம்ம வளர்த்துக்கணும் தான் எல்லாரோட எண்ணம் இருக்கும். தனிப்பட்ட முறையில கேட்டாலும் அதுதான் எல்லாருக்குமே தோணும். எதுக்குங்க வர சம்பளத்தை வாங்கி வச்சிருப்போம், நம்ம எதுக்குங்க அந்த வீடை வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டிட்டு கட்டலைன்னா வீட்டு வாசல வந்து நிக்கிறது, அந்த வீட்டை ஒரு ஸ்டேஜ்ல அவங்க நம்ம வீட்டை விரட்டுறது, இதெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மாசம் சம்பளம் வாங்கணுமா, வாடகை கொடுத்தோமா, அடுத்த வேலையை பார்த்தோமா, எந்த பிரச்சனை இல்லை, அடுத்த மாசத்துக்கு ஒரு 1000மோ 2000மோ கடனை வாங்கணுமா, ஸ்கூல் ஃபீஸுக்கு ஒரு கடனை வாங்கணுமா, அதை கட்டணுமா, திருப்பி ஓடணுமா, இப்படிதான் தோணுது தவிர நம்மளுக்குள்ள இருக்கிற நல்ல எண்ணங்கள், நம்மளுக்குள்ள இருக்கிற திறமைகள், நம்மளுக்கு என்ன செய்யலான்றது தோணுது. நிறைய தூக்கத்துல தோணுது, நம்மளுக்கு நிறைய இடத்துல தோணினாலும் நம்மளால அந்த ஆசையோ அந்த பேஷனோ செய்ய முடியல. அது காரணம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 5 விஷயம், 5 ஸ்டெப்பை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கிடைக்கும்ன்றது தான் என்னோடது. இதை கண்டிப்பாக நீங்க இந்த 5 பாயிண்ட்ஸ் கேட்ட உடனே உங்களுக்கு வந்து நீங்க டப்புன்னு அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நீங்க வந்துருவீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு ஐடியா ஒதுக்கும் பாத்தீங்களா, அந்த ஐடியா தான் என்னோட மோட்டிவேஷன். ஒரு ஸ்டெப்பா இருக்கட்டும், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதான் என்னோட நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூஸ் யுவர் ஸ்டெப். உங்களோட பாதையை நீங்க உருவாக்குங்க. அது எப்படிங்க உருவாக்குறது நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்குன்றது ஒரு தனி திறமை கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பேஷன் சின்ன வயசுல இருந்து இருக்கும், உங்களுக்கு தெரியாமே இருக்கும், தெரிஞ்சும் இருக்கும். ஆனா அது பொருட்டாவே எடுக்காம ஜாலியா பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. லைஃப்ல நீங்க செக் பண்ணி பாருங்களேன். சில நேரம் பார்த்தா உங்களால வீட்டுல ஒரு குக்கிங் டக்குன்னு உங்களால பண்ணி டக்குன்னு எல்லாத்தையும் சர்வ் பண்றதுக்கு உங்களால ஒரு கலை இருக்கும். ஆனா அதை நீங்க பேஷனாவே எடுத்து செஞ்சிருக்க மாட்டீங்க, அப்பப்ப செஞ்சிருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் எல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, சும்மா ஒரு பிசினஸ் ஐடியாஸா எழுதுவாங்க. நிறைய இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங்கா சில பேர் இருக்கும், அவங்ககிட்ட ரைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு அவங்களோட டேலண்ட். ஆனா அதை வந்து ஒரு பெரிய மேட்டரா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. சில பேரால பார்த்தீங்கன்னா நல்ல சாங்ஸ் பாடுவாங்க. சில பேர் இப்படியே நிறைய நீங்க டேலண்ட் நீங்க செக் பண்ணுங்க. நம்ம இதுதான்றது ஸ்பெசிஃபைட் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபைட் பார்த்தா அவங்க டேலண்ட் ரொம்ப யூனிக்கா இருக்கும். அந்த யூனிக்னஸ் தான் தேவை. ஆனா அந்த யூனிக்னஸை நீங்க எடுத்த உடனே எடுத்து கையில வச்சுட்டு, இப்ப நான் நீங்க வீட்டுல ஒரு பிரியாணி உங்களால பண்ண முடியுது, ஈஸியா வந்து டக்குன்னு எல்லாத்தோட ஃபாஸ்டா பண்றதுன்னு எடுத்தோன்னே பெரிய கடை வைங்க நான் சொல்ல மாட்டேன். அந்த பாத்து என்னன்றது யோசிங்க. நம்மளுக்கு என்ன வருதுன்றதோ அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள அனலைஸ் பண்ணுங்க. உங்க பார்த்த ஒரே ஒரு விஷயம், அதுல நிறைய அள்ளிலாம் போடக்கூடாது. உங்களுக்கு அது வருது இது வருது அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல வருதா அந்த பார்த்த எடுங்க. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா உங்க ஏஜ் ஆயிடுச்சா, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா ஒரு கோச்சர் ஆகிறதுக்கு என்ன வழியோ நீங்க தனிப்பட்ட முறையில பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி நிறைய விஷயம் நீங்க வந்து ஒரு ஏஜ் கேட்டகரியில நீங்க போனாலும் ஒரு சிங்கிங்கை பத்தி சொல்லுன்னா நீங்க கத்து கொடுக்கலாம். ஒரு கிரிக்கெட் கோச்சர்னா நீங்க வந்து நிறைய டிப்ஸ் கொடுக்கலாம். இப்படி நிறைய பாத்து இருக்கு. அதை அவங்க சில பேர் தேடிட்டு இருக்கிறாங்க. அது கரெக்டா சீக்வன்ஸ் ஆச்சுன்னா செட் ஆகும். அதுக்கு நிறைய டிஜிட்டல் மார்க்கெட் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வேற ஸ்டெப். ஆனா இந்த ஸ்டெப்பை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சா மட்டும் தான் உங்களால செய்ய முடியும். நான்
யூடியூப்ல நான் இவ்வளவு பெருசா நான் வருவேன்றத நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. 2013 யூடியூப்பை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டாலும் 2014-15 சின்ன சின்னதா ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன் தவிர, கோவிலோடது அது இதுன்னு சும்மா போட்டுட்டு இருப்பேன் தவிர, இதுல நான் வருவேன்றத நான் யோசிச்சு பார்த்ததில்ல. ஆனா எனக்குள்ள யூடியூப்ல வரதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, என்னால பேச முடியுதுன்னா அடுத்து என்னென்ன இருக்குன்னு யோசிக்கும் போது 2020 இருந்து அடுத்தவங்களே டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சில டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு இருந்தேன், நீங்க இதை பத்தி எஜுகேஷனை பத்தி பேசுங்க இப்படின்னு. நிறைய டாக்டர்ஸ், நிறைய லாயர்ஸ், நிறைய பேர்ட்ட எல்லாம் போய் கேட்டு சிலர்தெல்லாம் வீடியோ எடுத்து வேற சேனல்ல போட்டிருந்தாலும் என்னால அது கண்டினியூவா செய்ய முடியல. காரணம் என்னன்னா, அவங்க கிட்ட போய் நம்ம நிறைய விஷயம் கேட்கும் போது அவங்க நம்ம டேட் கொடுக்கறதுல டைம் இல்லை, நம்ம டைமுக்கு அவங்களால வர முடியல, நம்ம டைம்ல அவங்களால, இப்படி நிறைய ப்ராப்ளம்னால ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் யோசிச்சு 2020, 21, 22 இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணாலும் 2023 டிசைடட் பண்ணேன். எனக்கு சைக்காலஜி சம்பந்தமா நிறைய பேர் நான் போய் பார்த்தாலும் மோட்டிவேஷன் சம்பந்தமா கொடுக்கணும், நம்மளுக்குள்ள இருக்கிறத நிறைய கொடுக்கணும், ஆனா நம்ம கொடுக்க வேண்டாம், கரெக்டான பர்சனை தேர்ந்தெடுத்து கொடுப்போம் அப்படின்னு நிறைய சைக்காட்டிஸ்டுக்கெல்லாம் மெயில் அனுப்பிச்சு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க பெருசா இது இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. நான் கூட சொன்னேன், சார் இது பண்றதுனால உங்களுக்கு நீங்க இந்த வீடியோ நீங்க உங்க யூடியூப்ல போட்டுக்கலாம், இதனால உங்களுக்கு ஒரு பிரபலம் கிடைக்கும், உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்கன்ற சொல்லியும் பார்த்து நிறைய பேர் வரல. அப்புறம் தான் யோசிச்சேன், ஏன் நிறைய பேர்ட்ட நம்ம சொல்லணும், நம்ம கிட்ட ஒரு ஸ்கில் பேசுற திறமை இருக்கு, ஏன் நம்ம ஆரம்பிப்போம், தப்போ ரைட்டோ ஃபர்ஸ்ட் 2-3 தான் ஆரம்பிச்சு அதுல நம்ம கத்துக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிப்போம். ஆனா கரெக்டா பண்ணுவோம், எதை சொல்றோமோ அந்த விஷயத்துல ஸ்டாண்ட்ல கரெக்டா இருப்போம், உண்மையா பேசுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இது ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த சேனல். அப்போ என் பாத்து என்னன்றது கிளியரா யோசிச்சேன். எனக்குள்ள என்ன இருக்குன்னு யோசிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட பாத்தை கரெக்டா செட் பண்ணேன். அது சின்னதா யோசிச்சுட்டு மித்த விஷயங்களை நான் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், என்னோட ஒர்க் வேற ஒர்க்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், இதை ஜஸ்ட் ட்ரை பண்ண, அதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நடக்க ஆரம்பிச்சேன். இதை யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்டெப் கிடைக்கும், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ட்ரை பண்ணுவீங்க. ரெண்டாவது விஷயம் நான் முடிவு பண்ணேன், நம்ம ஒரு ஸ்டெப் ஆரம்பிச்சோன்னா சினிமா படம் மாதிரி பெருசா உடனே ஒரே பாட்டுல பெரிய ஆளாகி வெற்றி நடை அப்படி அந்த அண்ணாமலை ரஜினிகாந்த் நடக்கிற மாதிரி பெரிய வீடு பங்களா அப்பெல்லாம் வரும்ன்றது எண்ணமே நான் வச்சுக்கல. ஏன்னா சக்சஸ்க்கு கேரண்டி இல்லைன்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா குருட்டு நம்பிக்கையில இறங்கி அது தோல்வி வந்துச்சுன்னா அந்த இது ஏத்துக்குற மனசு நம்மளுக்குள்ளே இருக்கணும். அப்போ எடுக்கும் போதே செகண்ட் ஸ்டெப் என்ன எடுத்துக்கன்னா, நம்ம பண்ண போற விஷயங்களுக்கு தப்போ ரைட்டோ அது ஃபெயிலியர் ஆகலாம் இல்ல சக்சஸ் ஆகலாம், ஆனா இதுக்கு கேரண்டி கிடையாதுன்றத மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டேன். இது போனாலும் அடுத்த விஷயத்துல இது வர முடியும்ன்ற மைண்ட் செட்ல இருந்தனால தான் என்னால தொடர்ந்து 1 வருஷத்துக்கு மேல பண்ணி 200 வீடியோக்கு நான் கிராஸ் பண்றேன்னா அதுக்கு மெயின் ரீசன் இது கேரண்டின்றத 100% வந்துரும், இது அப்படி இருக்கும் எண்ட் ரிசல்ட்டா நான் யோசிக்கவே இல்லை. நான் பண்ண வேண்டிய ப்ராசஸை பண்ணுவோம், அதுக்கு என்ன ஸ்டெப் பண்ணுவோமோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு செகண்ட் ஸ்டெப்ல நம்ம எல்லா வேலையும் இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இன்புட் தான் மெயின்ன்றது யோசிச்சேன். அவுட்புட்ல என்ன வேணா வரட்டும், சில பேர் திட்டட்டும், நம்மளை பிடிக்க வேணா இருக்கவங்க, இவனுக்குலாம் இது தேவையா, இதுல என்ன நாட்டை திருத்த போறான்னா, நிறைய பேருக்கு என்ன மோட்டிவேஷன் இப்படிலாம் நிறைய நம்மளுக்கு காதுபட பேசினாலும் அதெல்லாம் விஷயமா எடுத்துக்காம, இவங்களெல்லாம் மேட்டரா எடுத்துக்காம பாக்குறவங்க வியூவர்ஸ் சில 1-2 பேர் என்கிட்ட கால் பண்ணி பேசுறது, நிறைய 1-2 பேர் எனக்கு கமெண்ட் பண்றது, இப்படி சில விஷயங்கள் பண்ண அதோட க்ரோ சின்னதா ஒரு விதை போட்டதுக்கு அப்புறம் அது மெதுவா அப்படியே அந்த செடி வெளியில வந்து வளர்றது இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹாப்பினஸ் நீங்க ஒரு ஃபார்மர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தான் புரியும். அதே மாதிரி என் விஷயம் அதோட க்ரோ இந்த 1 வருஷத்துல பார்க்கும்போது அந்த நான் பண்ண விஷயங்கள், அதுக்கு தண்ணி ஊத்துன மாதிரி நான் போட்ட எஃபெக்ட், எடிட்டிங், என்னோட வாய்ஸ், டைட்டில், இதுக்கு என்கரேஜ்மெண்ட்ஸ் வியூவர்ஸா இருக்கிறவங்க, ஏன்னா இது ஆர்கானிக்கா வருது. யாருக்கும் எங்கேயும் இந்த வீடியோ லிங்க் நான் ஷேர் பண்ணாம பண்றதுனால எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. அப்போ திட்டினாலும் எனக்கு தெரியுது, நல்லா பண்றீங்கன்னு சொன்னாலும் எனக்கு தெரியுது. இது தனிப்பட்ட முறையில் நம்ம கூட இருக்கவங்க யாருக்குமே தெரியாத ஒன்றை நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுக்கு சக்சஸ் வருமா வராதான்னு யோசிக்கல. எனக்கு இது பிடிச்சிருக்கு, என் பேஷனை கரெக்டா பண்ணுவோன்றதுக்காண்டி அந்த கேரண்டி யோசிக்காம என்று சொல்லி யோசிக்காம பண்றதுனால நான் இந்த 2வது ஸ்டெப்பை கரெக்டா நடந்து செல்றேன். 3வது ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் செட்டை பேஷனை சூஸ் பண்ணிட்டேன், செகண்ட் செட்டை கேரண்டி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன், தேர்டு சும்மா எல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ற நினைச்சுப்போதான் நம்ம ஸ்கில் செட் என்ன வேணும், எடிட்டிங் இன்னும் மெருகு ஏத்துறது எப்படி, வாய்ஸ் எப்படி ஏத்துறது, கலரிங் எப்படி ஏத்துறது, இன்னும் வீடியோ டைட்டில்ஸ் எப்படி எடுக்கிறது, வீடியோ எப்படி கொஞ்சம் வைரலா எப்படி கொண்டு போறது, நிறைய பேத்துக்கு எப்படி இந்த வீடியோ டைட்டில் SEO எப்படி இது பண்றது, லிங்க் ஷேர் பண்ணாம யூடியூப்ல போட்டோன்னு இந்த SEO
SEO எப்படி கொண்டு போகும், இந்த மிஷின் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுது, யூடியூப் சர்ச் இன்ஜின்ல எப்படி கொண்டு வருது, இதை பத்தி ஸ்கில் செட்டை நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன். நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். வெறும் மோட்டிவேஷன் சம்பந்தமா பார்க்காம எடிட்டிங், வீடியோ பத்தி நிறைய கோர்சஸ் படிக்க ஆரம்பிச்சேன். நிறைய அதை பத்தியே நிறைய ரிசர்ச் பண்ண 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 அவங்க சொன்ன நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய எப்படி சக்சஸ் ஆகுறாங்க, எப்படி வைரல் ஆகுறாங்க, எப்படி வந்து இந்த வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி சப்ஸ்கிரைப் ஆகுது, என்னென்ன பண்ணலாம்னு அவங்க சொல்ற டைட்டில் ஆரம்பிச்சு டிஸ்கிரிப்ஷன் ஆரம்பிச்சு இந்த டாக்ஸ் கொடுத்ததுல இருந்து தம்ப்லைன் செட் பண்றதுல இருந்து எப்படி கொடுத்தா இது வந்து க்ரோ ஆகும், இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனால கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வருது. அந்த இந்த ஸ்கில் செட்டை தான் டெவலப் பண்ண சொல்றாங்க. ஒரு ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோம்னா அந்த ஃபீல்டை பத்தி கடல் மாதிரி தான். ஒரு ஃபீல்டு கடல். நீங்க சிங்கிங் எடுத்தாலும் ஒரு கடல், ஒரு குக்கிங் எடுத்தாலும் ஒரு கடல், பெயிண்டிங் எடுத்தாலும் கடல், நீங்க எதை எடுக்கிறீங்களோ அதுல ஒரு பெரிய கடல் இருக்கு. ஏன் சைக்கிள் மெக்கானிசனோ அந்த சைக்கிள் ரிப்பேர் பண்றோம், அது ஒரு பெரிய கடல். அதுல நிறைய விஷயம் இருக்கு. அந்த வேலையை வந்து குறையா நினைக்காதீங்க. ஆனா அது பெரிய கடல். உள்ள போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயம் இருக்கு. எனக்கு இதுக்குள்ள பிடிச்சிருக்கனால இதுக்குள்ள ஆழமா இருங்க. ஏன்னா பேசிக்கா வந்து நம்மளுக்கு வந்து பேச வருது, கேமரா ஃபியர் இல்லாம நிறைய பேர்ட்ட பேசுறது, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம ஸ்கில் செட் டெவலப் பண்ணாதான் நம்மளாலையும் இந்த காம்படிஷன் வேர்ல்ட்ல, இந்த யூடியூப்ல நிறைய பேர் என்னைய மாதிரி மோட்டிவேஷன் பண்றவங்க அதுல இருந்து வித்தியாசம் எப்படி பண்றதுன்னா, நான் இதை கத்துக்கிட்டா மாத்திரம்தான் என்னாலையும் அந்த ஃபீல்டுக்குள்ள வர முடியும். அப்போ இந்த ஸ்டெப் எல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சா மாத்திரம்தான் நம்மளுக்கு கண்டிப்பா ஸ்கில் செட் கண்டிப்பா முறையில உங்களுக்கு தேவை. இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பேஷனா இருந்தாலும் சரி, அந்த கேரண்டி பத்தி நமக்கு தெரியணும்னு சொல்லி ஸ்கில் செட் இருந்தா ரெண்டுமே சூஸ் ஆகி மூணாவது பாத்துல கரெக்டா ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். தேர்ட் ஸ்டெப் இதுதான் முக்கியமானது, ஸ்கில் செட்டை டெவலப் பண்றது. ஃபோர்த், ஜேர்னி வித் யுவர் லைஃப். டெய்லி லைஃப் கூட எடுத்துக்கலாம். அதுல வந்து மெயினா ஃபியரும் டவுட் இருக்கக்கூடாது. சில பேர் நீங்க ஒரு பாத்தை சூஸ் பண்ணிட்டீங்க, அதுல எல்லாமே புரிஞ்சுட்டீங்க, ஸ்கில் செட் டெவலப் பண்ணிட்டீங்க. ஆனா எல்லாருக்குள்ள ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்னா, இது வாழ்க்கையில பின்னாடி நம்மளுக்கு எப்படி இருக்கும், இது சம்பாத்தியம் கொடுக்குமா, லைஃப்ல எனக்கு வருமா, பயமா இருக்கு, டவுட்டா இருக்கு, இதை நான் எடுத்து தப்பா ரைட்டா, இப்படியே பல கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் பண்ணிட்டீங்கனாலே உங்களால சக்சஸ்ன்றத வாழ்நாள் முழுவதும் வராது. இது இல்லை, நீங்க எந்த தொழிலா இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் சம்பளத்துக்கு போயிருந்தாலும் சரி, ஃபியரும் டவுட்டும் வந்துச்சுன்னா நீங்க அந்த வேலையில் இருக்க மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு கம்பெனி நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, ஒரு பயத்தோட வேலை பார்த்துட்டு டவுட்டோட இருக்கும் போது நீங்க அந்த கம்பெனில நேர்ச்சியே நின்றுக்க மாட்டீங்க, அந்த கம்பெனி விட்டு வெளில வந்திருப்பீங்க. காரணம், உங்களாலே முடியாதுன்னு நீங்க நினைக்கும் போது அந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டீங்க. எப்போ உங்களைய இந்த மெக்கானிசன், இந்த பாடியை வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கையே இல்லாம அந்த பயமே அதுதான். நம்மளால முடியுமோ, நம்மளால செய்ய முடியுமோ, அவங்க முடியாதுன்றாங்க. இந்த ஃபீல்ட்ல இருந்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எதுக்கு வந்த, ஏன் அப்படி இப்படின்னு சொல்றத பார்த்தனும் பயம் உங்களுக்கு வந்துடும். நீங்க எந்த ஃபீல்டு வேணா எடுங்க, நீங்க வரும்போது ஒரு குழந்தை தான். ஆனா அதுல நீங்க கத்துட்டு அது வளர்ந்துட்டு நீங்க ஒரு பெரிய லெவல்ல வரும்போது தான் உங்களுக்கு அதோட ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியும். யாராலையும் ஒரு விஷயத்த முழுமையா கத்துட்டு வர முடியாது. எல்லாராலையும் பேஸ்ல இருந்து வந்து, ஆனா நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறமே உங்களால முழுசா கத்துக்கவே முடியாது. அது போயிட்டே தான் இருக்கு. அடுத்த டெக்னாலஜி, அடுத்த விஷயம், அடுத்ததுன்னு போகும்போது முழுமை பெறவே பெறாது. ஒரு தொழிலோ ஒரு பிசினஸோ அது போயிட்டே தான் இருக்கும். அது எண்டே கிடையாது. லைஃப் எப்படி வந்து அடுத்தது மூவ் ஆன் ஆகுதோ அது மாதிரி தான் இது. அப்போ உங்களுக்கு பயமும் உங்களுக்கு ஒரு டவுட்டும் ஒரு துளி வந்துட்டாலே நீங்க படார்னு கீழே தான் உழுவீங்க தவிர உங்களால எந்திரிச்சு நடக்கவே முடியாது. முதல் நான் சொன்ன 3 ஸ்டெப்புமே உங்களால் செய்ய முடியாது. நீங்க அதை டெவலப் பண்ணாலும் உங்களுக்குள்ள ஜேர்னி ஆஃப் லைஃபை வந்து பயத்தோடவே பார்த்து, ஏன்னா லைஃப்ன்றது நம்மளால நீங்க எந்திரிக்கணும், இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம், நம்மளால நடக்க முடியுது, 2 கை இருக்கு, கால் இருக்கு, நம்மளால நல்லா பார்க்க முடியுதுனாலே நம்ம இன்னைக்கு கரெக்டா இருக்கோம்னு அர்த்தம். அதே மாதிரி தான் நாளைக்கு நம்ம யோசிக்காம இன்னைக்கு வேலை, இந்த ஸ்டெப் பண்ண, இதை செய்ய முடியும், என்னால முடியும் இன்னைக்கு நீங்க நினைச்சா மாத்திரம்தான் டவுட்டும் வராது, ஃபேரும் வராது. இதுல உளுந்தாலும் டக்குன்னு இன்னைக்கே ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்ப இன்னைக்கு அந்த சக்சஸ்ன்றது யோசிக்காதீங்க. சக்சஸ்ன்றது யோசிச்சீங்கனாலே நீங்க தோத்துருவீங்க. அது எண்ட் ரிசல்ட் என்ன வேணா இருக்கட்டும். ஆனா பாக்குறவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல இவ்வளவு ட்ரை பண்ணி கீழே விழுந்தாலும் திருப்பி எந்திரிச்சு வராங்க. அதுதான் நம்மளுக்கு வேணும். ஜெயிச்சுட்டான் பாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து நீங்க உட்காந்துட்டீங்கன்னா லைஃப் முடிஞ்சிடும். திருப்பி எந்திரிச்சு ஓடினா மொத்தம் தான் லைஃப் கிடைக்கும். அதே மாதிரி தான் உங்க பயத்தை நீங்க போக்கிட்டு இது பண்ணீங்கனாலே, டவுட்டை யோசிக்காம ஒரு டாட், ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு டாட் இருந்தாலே மொத்தமா அது கருப்பாயிடும். அதுக்கு பெட்டர் டவுட்டே இல்லாம ஃபேர் பயப்படாம அதுக்கு தேவையான ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணீங்க. இதுக்கு தான் முதல் பாயிண்ட், ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணீங்கன்னா டவுட்டும் உங்களுக்கு வராம இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஜேர்னி ஆஃப் லைஃப் வந்து டெய்லி லைஃபை எந்த ஃபேரும் டவுட் இல்லாம போனீங்கன்னா மட்டும்தான் சக்சஸ் கிடைக்கும். அதுக்கு எண்ட் ரிசல்ட்டை, கரெக்டான எண்ட் ரிசல்ட் என்ன வேணா இருக்கட்டும், ஆனா அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு நீங்க இதை விட்டாதான் அங்க ரீச் ஆவீங்க. 5வது, நீங்க இப்ப நான்
நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட்டுக்கு இந்த 5வது பாயிண்ட்ல என்ன பண்ணா, ஏதாவது வந்து நீங்க பண்ணணும் லைஃப்ல நீங்க நினைச்சீங்கன்னா செட் ஸ்மால் கோல். சின்னதா கோல் செட்டிங் செட் பண்ணுங்க. சின்னது. இன்னைக்கு வந்து நான் இந்த சாப்டரை முடிக்கணும் அப்படின்னா இந்த வீக்குக்குள்ள இந்த சண்டேக்குள்ள நான் இந்த சாப்டரை முடிக்கணும்ன்றது மாத்திரம் நினைங்க. ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா அதை பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு கொஸ்டினை முடிங்க, நாளைக்கு ஒரு கொஸ்டினை முடிங்க, 3வது நாள் 4 கொஸ்டினை முடிங்க, 4வது நாள் 6 கொஸ்டின் முடிங்க, 5வது நாள் 7 கொஸ்டின் முடிங்க, 6வது நாள் 8 கொஸ்டின் முடிங்க, 7வது நாள் ஒரு 10 கொஸ்டின். இப்படியே நீங்க பண்ணீங்கன்னா அங்க இருந்த 10 கொஸ்டினை முடிச்சிருவீங்க. அப்ப இந்த சின்னதா பிளான் பண்ணி 7 நாள் கழிச்சு ஒரு லெசன் முடிக்கும் போது உங்களுக்கு வீக்ல அது ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கிறத முடிச்சு நீங்க டிராவல் பண்ணும்போது அடுத்த வீக்ல பார்த்தா இன்னொரு லெசன்ஸ், அதுக்கு அடுத்த வீக்ல பாத்தீங்கன்னா 3 சாப்டரோ 4 சாப்டரோ மொத்தமா முடிச்சிருக்கும் போது ஒரு 5-6 மாசத்துல பார்த்தா ஒரு சப்ஜெக்டே நீங்க முடிச்சுட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. அந்த டிராவல் வந்து உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு முழுசா உட்காந்து இன்னைக்கே 4 புக்கையும் போட்டு உட்காந்து படிச்சீங்கன்னா உங்களால முடியாது. சின்னதா படிக்கணும். அது மாதிரி ஒரு ஜாப்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னா சின்னதா இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து அவங்க சொல்ற டேட் இருக்குன்னா தொடர்ந்து இன்னைக்கு உட்கார்ந்து வெறும் ஒரு 10ல இருந்து 20 காலாவது பேசி அவங்ககிட்ட உங்க ப்ராடக்ட்டை பிட்ச் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டைரக்டா வரதுக்கு டேட் அண்ட் டைம் வாங்குங்க. இப்படி செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஒரு 20 பேர் கால் பண்ணீங்கன்னா 5 கால் வரும். இது மாதிரி நீங்க வந்து அடுத்த நாள் உங்களுக்கு காலையில வர சொன்னாங்கன்னா அவங்கள போயிட்டு எங்கேயா கேப் கிடைக்கும் போது இந்த கோல்டு கால் வந்து பிட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நாளுக்கு பிட்ச் பண்ணீங்கன்னா உங்க கையில பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25 கால் இருக்கும். 5x5 25 நிற்கும். அப்போ 25 கோல்டு கால் உங்களுக்காண்டி ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க அந்தந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிருங்க. நீங்க உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பர்சன் எந்த டைம் கொடுத்தாரு, எந்த டேட் கொடுத்தாரு, அந்த அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க போனீங்கனாலே செகண்ட் வீக்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருப்பீங்க. தேர்ட் வீக் பாத்தீங்கன்னா ஒரு 25 பேர்ட்ட பிட்ச் பண்ணிருப்பீங்க. அதுல ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 6-7 பேராவது உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் எடுக்கிறது மினிமம் 5 கூட வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் எடுக்க திருப்பி அடுத்த ரவுண்டுக்கு வர சொல்லுவாங்க தேர்ட் வீக். அங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு 2 பேர் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஃபோர்த் வீக்ல உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும். அப்ப மந்த் ஆன் லாஸ்ட்ல பார்த்தா உங்களுக்கு 4வது வாரத்துல உங்களுக்கு 2ல இருந்து 3 வந்து ஒரு மாசம் முடியும் தெரியும். அப்போ அடுத்த மாசம் 25 முடிக்கிற இடத்துல 50 கால் கோல்டு கால் எடுக்கலாம். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சில பேர் அடுத்த மாசம் பாக்குறது அந்த கால்ல கனெக்ட் ஆகும்போது டோட்டலா பார்க்கும்போது அதுக்கு அடுத்த மாசம் பார்த்தா 2 இடத்துல 6-7 முடிச்சிருப்பீங்க. 3வது மாசம் பார்த்தா 10-15 போயிருப்பீங்க. அப்போ ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா உங்க கையில சேல்ஸே கவுண்ட் எப்படி இருக்கும்னா முதல் மாசம் 2ல இருந்து அடுத்ததுல பார்த்தா 6வது மாசத்துல 20ல இருந்து 20-30 கால் முடிச்சிருப்பீங்க. அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் மந்த்ஸ்ல 25 கால கோல்டு கால் பண்ண சொன்னேன். ஆனா 6வது மாசத்துல 25-30 வந்து சேலே வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப இந்த ஸ்டெப் வந்து நீங்க எடுத்தா மாத்திரம் தான் நடக்கும் தவிர சின்னதா ஸ்டெப் எடுக்கும் போது உங்களுக்கு 6வது மாசம் ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா நீங்க தான் டாப்ல இருந்து நிப்பீங்க பிரான்ச்ல. இதுதான் எல்லாரும் சேல்ஸ்ல பண்ணுவாங்க. இதே தான் நீங்க சாஃப்ட்வேர்லயும் பண்ணலாம். சாஃப்ட்வேர்ல இருந்து வேற மெத்தட் இருக்கும். அதை வந்து சின்னதா அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட்டை கொஞ்சமா முடிக்க ட்ரை பண்ணுங்க. எடுத்தோன்னு ஒரே நாள்ல காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 9 மணிக்கு முடிக்காம ஸ்மார்ட் ஒர்க்கா எப்படி பண்ணலாம், இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். சேல்ஸ்ல எப்படி இப்பெல்லாம் பண்ணணும். நான் சில நேரம் ஸ்மார்ட் ஒர்க்ன்றது இதுதான் ஆரம்ப காலத்துல சேல்ஸ் இருக்கும்போது நான் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஒரு ஃபீல்ட்ல இருக்கிற போது இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் இந்த கோல்டு கால் எங்கேருந்து எடுக்கலாம்ன்றது ட்ரை பண்ணுவேன். நிறைய பேர்ட்ட பேசுவேன். இன்சூரன்ஸ் சம்பந்தமா இருக்கும் போது, பினான்சியல் சம்பந்தமா இருக்கும்போது இந்த ஆடிட்டர் சம்பந்தமா போய் பார்ப்பேன். ஏன்னா அங்கதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஆள் தேடுவாங்க. அப்ப நம்ம உள்ள போகும்போது நம்மளுக்கு தேவையான பீப்புள்ஸ் கிடைப்பாங்க, கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், டைரக்டா அவங்களை மீட் பண்ண முடியும். மொத்தமா போய் ஒரு பேப்பர்ல கால் பண்ணி நம்ம நம்பர்ஸ் வச்சு கால் பண்ண யாரும் வரமாட்டாங்க. எப்போ இந்த மாதிரி ஆடிட்டர், பினான்சியல் இது பண்றவங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, கொஞ்சம் பிக் ஷாட்டா இருக்கிறவங்க, பிசினஸ் பீப்புள் இப்படி கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க சுத்தி இருக்கிற நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ரெடியா இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்ம பிட்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். இது மாதிரி தான் நீங்க உங்களோட துறையை நீங்க தேர்ந்தெடுத்து பண்ணீங்கன்னா சின்னதா பண்ண ஆரம்பிங்க. ஒரு வெற்றியும் கிடைக்கும். ஒரு வெற்றியும் கிடைக்கும் அடுத்த வெற்றிக்கு போலான்னு யோசிக்க முடியும். அப்போ உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 5 ஸ்டெப்பை நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா லைஃப்ல நிச்சயமா மூவ் ஆன் ஆகி நீங்க வந்து லைஃப்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோமா ஒரு ஃபீல் இருக்கும். இந்த நான் சொன்ன 5 ஸ்டெப் எடுத்தா ஒரு ஸ்டெப் கரெக்ட் நம்ம கிட்ட இது இந்த திறமை இருக்கு, நம்மளும் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த சேல்ஸ்ல ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், 6 மந்த் கழிச்சு பார்த்தா உங்ககிட்ட ஒரு வித்தியாசம் புதுசா
நீங்க தோணுவீங்க. நீங்களே ஒரு புது ஆளா உங்களுக்கு தெரியும் போது பார்த்தா நம்ம கிட்ட இத்தனை நாள் இந்த திறமை இருந்துச்சா, நம்மளால இது செய்ய முடியுமா, ஐயப்பா இது எப்படி வந்ததுன்றது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்களா. அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா அது மாதிரி நானே அனுபவிச்சிருக்கேன். இது மாதிரி சில பேர் அனுபவிச்சதை எனக்கு கால் பண்ணி நான் கேட்டிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ பண்றேன். கம்ஃபர்ட் ஜோன் விடுறது ரொம்ப ஈஸி, ஆனா ட்ரை பண்றது ரொம்ப கஷ்டம். ட்ரை பண்ணி கரெக்டா அதை பிளான் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு காலத்துல நீங்க ஒரு பிசினஸ் மேல ஆவீங்க. சக்சஸ் உங்களை தேடி வரும். யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். லைக் பண்ணுங்க.